கலைஞர் ஆட்சி காலத்தில் நடந்த 3 முக்கியமான விஷயத்தை சொல்லணும்னு நினைக்கிறேன். நான் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சது தான், நான் ஒன்றும் புதுசாக சொல்ல போகிறதில்ல. இந்திய அளவில் நினைவு சின்னங்கள் எழுப்புறதுல பொதுவாக மன்னர்களுடைய சிலை இருக்கும், அப்புறம் அரசியல் தலைவர்களுடைய சிலை இருக்கும், அப்புறம் பிரபல்யங்களுடைய சிலை இருக்கும், அப்புறம் இந்த வார் மெமோரியல்லாம் பார்த்துருப்பீங்க நீங்கள். அது மாதிரி நினைவு சின்னங்கள் இருக்கும். ஆனால் தமிழ்நாட்டில் தான் முதல்ல என்ன நடக்குது அப்படின்னா, இலக்கிய சான்றுகளுக்கான சிற்பங்கள் இங்கே தான் வடிக்கப்படுது. அப்புறம் படைப்பாளிகளுடைய சிற்பமும் இங்கே தான் வடிக்கப்படுது. அதுக்கு நான் சொல்லவே வேண்டாம், நம்ம திருவள்ளுவர் சிலை என்னது, அது படைப்பாளி சிலை தான். அது இந்தியாவிலே முதல்ல இங்கே தான் நம்ம கலை இலக்கிய படைப்பாளிகளுக்கு ஒரு கௌரவம் செலுத்துகிறோம். ரெண்டாவது கண்ணகி, பாரதியார், பாரதிதாசன், இளங்கோவடிகள், கம்பன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இருக்குது. அப்புறம் சங்க இலக்கிய காட்சிகளுக்கு வெறும் சங்க புலவர்களை மட்டுமே இல்லை, சங்க இலக்கிய காட்சிகளுக்கும் இந்த கடையாளி வள்ளல்கள், அந்த முல்லைக்கு தேர் கொடுத்தது, மயிலுக்கு இந்த பொன்னாடை போத்துறது மாதிரியான சிற்பங்கள் தமிழ்நாட்டில் நிறைய பூங்காக்களில் பார்க்கலாம். இந்த வகையில் கலை இலக்கியத்திற்கான பப்ளிக்கில் ஒரு மானிமெண்ட்டாக பண்ணது கலைஞர் அப்படிங்கிறது நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை.